ஜவுளி நிறுவனத்தின் உரிமையாளர் தங்கவேல் அவர்கள் தற்பொழுது ஒரு சில வினாடிகள் வாழ்த்துரை வழங்குவார். அவை உள்ளோர் அனைவரையும், செட்டியார் சமுதாயத்தில் உள்ள அனைவரையும் வணங்குகிறேன். இதான் எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு பேச தெரியாது, எனக்கு படிப்பு இல்லை, இருந்தாலும் எல்லாருக்குமே வேலை இருக்குது. செட்டியார் யாருக்கு வேலை இல்லை? கவலை அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ கவலை, அவ்வளோ வேலை இருக்குது. எல்லாமே அதிகம்னா ஐயோ அங்கேருந்து முதல் போட்டிருக்கோம், அது போயிடுமோ என்னமோ, ஐயோ எடுத்துக்கிட்டு போயிடறானா என்னமோ அப்படிங்கிற கவலை இருக்குது எல்லாருக்குமே. எனக்கு கொடுத்த நிமிஷம் 1 2 எல்லாரும் எல்லா விதமும் பேசிட்டீங்க. இந்த மாநாட்டுக்கு நீங்கள் மட்டும் வர வேண்டியதில்லை, வீட்டிலையே அக்கா அம்மா லேடிஸ் வரணும். இதை எல்லாரும் பேசிட்டோம், நம்ம இன்னையோட போயிடுவோம். என்னப்பா இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவில்லையேன்னு கூப்பிட்டாங்க. நான் இந்த வேலையாக தான் வந்தேன். சார் 9 மணிக்கு 8 மணிக்கு இங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் போன சுவிட்ச் ஆஃப் போயிடுச்சு. அடுத்து பள்ளியப்பண்ணனை போய் பார்க்க ஒன்றா தலைவர் போன ஆளை காணோம். இதே மாதிரி நடந்தது. எல்லாருக்குமே வேலை இருக்குது. இந்த மாநாட்டுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க தயவு செய்து. அத்தனை பேரும் ஒதுக்கி இங்கே இருங்க. நம்ம எத்தனையோ மாநாட்டுக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம், யாராவது வெளியில் சொல்லியிருக்கோமா? இது நம்ம மாநாடு. ஒருவேளை எங்கள் ஊருக்காரு விஆர்க பழனியப்பன் சொல்லி 92 93 தெரியல, புதுக்கோட்டையில் ஒரு மாநாடு போட்டோம். நான் அப்போ சின்ன ஆள், நான் லட்சுமங்குள்ள வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து நம்ம துறை என்னனுக்கு அன்னைக்கு உள்ள 800 ரூபா கொடுத்தேன். 800 ரூபா கொடுக்கறது பெரிய காசு. இன்னைக்கு எல்லாரும் எல்லாம் செஞ்சுக்கலாம். நான் பட்டுக்கோட்டை மாநாட்டுக்கு தலைவர் தான் வராருன்னு அங்கேயும் எங்க சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போவேன், எங்கேயும் போவேன். வேலை ஒரு பொருட்டே கிடையாது, வேலை எப்போவுமே இருக்கும். நம்ம நாட்டை காத்தவங்க. பஞ்சம் போன காலத்தில் கிட்டத்தட்ட நம்ம அதாவது மக்கள் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியும்? யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்க. 7.5 லட்சம் வருஷம் ஆச்சான். 7,51 வருஷம் ஆச்சு நம்ம மக்கள் தோன்றி. நம்ம தான் மூத்த குடி. நம்ம உண்மையாலுமே எல்லாத்துலேயும் மூத்த குடி. 300 தடவை பிள்ளையார்பட்டியை போய் பாருங்க. பிள்ளையார்பட்டியில் நம்ம இடம் இருக்கிறதுனால தான் எதுலையுமே கார் ரூபா கூட வாங்க வேண்டியதில்லை. செருப்பு கழட்டி போட்டு போனாலும் போகலாம், பஸ்ஸை கொண்டு நிறுத்தினாலும் நிறுத்தலாம். இதெல்லாம் யாரால நடந்துச்சுன்னா செட்டியார்னால தான். இன்னைக்கு எங்கேயும் வசூல் பண்ணலையே. நம்ம வசூல் கொடுக்குறவங்க, யார்கிட்டையும் வசூல் வாங்கினதில்லை. இது முதல்ல நம்பிக்கையாக வச்சுக்கோங்க. நம்மனால தான் பஞ்சம் போன காலத்தில் நான் காநாட்டை காத்துக்க வேண்டி சொன்னது நம்ம செட்டியார் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் காசு அள்ளி கொடுத்துட்டு அதை கேட்போமா கேட்க வேண்டாமா, எதுவும் சொல்லுவானோ என்னமோ, நம்ம இந்த காசை கேட்டால் நம்மகிட்ட பேசிடுவானேன்னு சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் வேலை இருக்குது, இருந்தாலும் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சமாகவும் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். தற்பொழுது நம்மளுடைய